ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு குடும்பம் எனும் தோட்டம். குடும்பம் எனும் தோட்டம் என்கின்ற தலைப்புல நாம் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் எனும் தோட்டத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் வளப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு யோசியுங்கள், எத்தனை பேருடைய குடும்பம் தோட்டம் போல இருக்கிறது? எத்தனை பேருடைய குடும்பம் காடுகளை போல இருக்கிறது? அப்ப நம்முடைய வாழ்க்கை தான் தோட்டம். இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? தோட்டத்தை போல இருக்கு. அப்ப நம்ம தோட்டம் என்றால் ஒரு எஜமானன் இருக்கணும். அப்பதான் எஜமானன் இருந்தாதான் அந்த தோட்டத்தை என்ன செய்ய முடியும்? பராமரிக்க முடியும். அதில் இருக்கிற செடிகளை பூச்சி வராதபடி அதை பராமரித்து அதற்கு தேவையான உரங்களை போட்டு வளர்க்க முடியும். அப்ப நம்ம தோட்டத்துக்கு இயேசு எஜமானனா இருந்தா, தோட்டம் என்பது நம் வீட்டையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததிகளையும் குறிக்கிற காரியமா இருக்கிறது. அப்ப என்றைக்கு என் குடும்பமாகிய தோட்டத்திற்கு இயேசு கிறிஸ்து தோட்டக்காரனாய் எஜமானனாய் இருந்தால் என் தோட்டம் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். களைகள் வரலாம், பொல்லாத மிருகங்கள் வரலாம், தோட்டத்தை சேதப்படுத்தும்படி சில பூக்களை அழிக்கும்படி பூச்சிகள் வரலாம், வண்டுகள் வரலாம். அது போல வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள்லாம் வரும்பொழுது அதை மாற்றி நம் வாழ்க்கையை செழிப்பான தோட்டமாய் மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். அப்ப நாம இயேசுவின் தோட்டமா இருக்கிறோமா அல்லது உலக தோட்டமா இருக்கிறோமா? நிறைய பேரு உலக தோட்டமா இருந்துகிட்டு நான் இயேசுவின் தோட்டமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. சிலர் என்ன பண்றாங்க, உலகபூர்வமா வாழ்ந்துகிட்டு என் வாழ்க்கை ஆசீர்வாதமா தான் இருக்கு, நான் தோட்டமா தானே இருக்கேன். ஆனா ஒரு நாள் பூச்சிகள் வரும், ஒரு நாள் அழிவை உண்டு பண்ணக்கூடிய விலங்குகள் வரும். அதுதான் மனுஷ வாழ்க்கையில தேவையில்லாத வியாதிகள் வரும், தரித்திரம் வரும், பொல்லாத நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், அசுத்தாவின் தாக்குதல் வரலாம். ஆனா அன்னைக்கு இயேசு தோட்டக்காரனா இருக்கும் பொழுது, என் தோட்டத்திற்கு இயேசு எஜமானனா இருக்கும் பொழுது என் தோட்டம் பாதுகாக்கப்படும். ஆனா உலகபூர்வமான தோட்டம் என்ன ஆகும்? அழிந்து போகும். அப்ப இயேசுவின் தோட்டமா நாம இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை ரெண்டுமே செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். சிலருக்கு பூமிக்குரிய வாழ்க்கை செழிப்பா இருக்கு, ஆனா ஆவிக்குரிய தோட்டம் எப்படி இருக்கு? பூக்கள் இல்லாதபடி பார்ப்பதற்கு அலங்கோலமா இருக்கு. இந்த ஆவிக்குரிய தோட்டம் என்பது ஜபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, ஆராதிப்பது, இயேசுவை துதிப்பது, சபைக்கு சரியாய் வருவது, கர்த்தருக்காக உற்சாகமாய் ஓடுவது, இது ஆவிக்குரிய தோட்டம். பூமிக்குரிய தோட்டம்லாம் எப்படி இருக்கும்? அது ஆர்டிபிஷியலா இருக்கும். அதாவது இயற்கை பூக்களுக்கும் செயற்கை பூக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது போல. அப்ப நாம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எனும் தோட்டத்தை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கை செழிப்பாய் மாற்றப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தோட்டம் உன் குடும்பத்துக்குள்ள துக்கம் இருந்தா சந்தோஷமாய் மாறும், பலவீனம் இருந்தா பலனாய் மாறும், தரித்திரம் இருந்தா அது செழிப்பாய் மாறும், குறைவுகள் இருந்தா அது நிறைவாய் மாறும். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கை, என் குடும்பம் ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை நான் ஆண்டவராகி இயேசு கிட்ட கொடுக்க போறேன். அவர் தான் என் எஜமானன். அப்ப இன்னைக்கு வேதாகமத்துல அநேக தோட்டங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு மனிதனை உண்டாக்கி ஒரு தோட்டத்தில் தான் வைக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்தது? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள். ஆனால் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி கொண்டு போய் தோட்டத்துல வைத்தார், சகலத்தையும் அனுபவிக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் வாழ்க்கை தோட்டத்திற்குள்ளவே இருந்தது. இதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம வாழ்க்கை தோட்டத்தை போல இருக்கணும். எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க, ஆனா தவறு செய்து, பாவத்தை செய்து அந்த தோட்டத்தை கெடுத்து விட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த தோட்டத்தை பாவம் செய்து என்ன செய்து விட்டார்கள்? கெடுத்து விட்டார்கள். அதன் விளைவு என்ன வந்தது? வாழ்க்கையில சாபம் வந்தது. வாழ்க்கையில என்ன வந்தது? முள்ளுகள் வந்தது. வாழ்க்கை போராட்டமா மாறுச்சு. தோட்டத்தை இழந்து விட்டார்கள். அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர்கள் தோட்டத்தை இழந்தார்கள், அருமையான ஏதேனை இழந்தார்கள், வாழ்க்கையை இழந்தார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம தோட்டம் எப்படி இருக்கு? பாவத்தினால நிறைஞ்சிருக்கா? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பிடுங்க. ஆண்டவரே, ஏதோ என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஏதோ பாவம் செய்திருக்கலாம், ஆனால் அந்த பாவத்தை மாற்றி சீரமைத்து என் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற இயேசு என் மத்தியில இருக்கிறார், என் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். என் குடும்பமாகிய தோட்டத்தை நீர் சரி செய்யும் என்று ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அப்ப முதலாவது பாவத்தினால் கெடுக்கப்பட்ட ஒரு தோட்டம். இரண்டாவது பாருங்க, இந்த கெடுக்கப்பட்ட தோட்டத்தை
பரிசுத்தமாய் மாற்றுவதுதான் இயேசுடைய வேலை. இன்னைக்கு நம்ம தோட்டம் கெடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வல்லமையினால பொல்லாத காரியங்கள்னால நம்ம தோட்டம் கெடுக்கப்பட்டிருக்குன்னா அதை சரி செய்யும்படிதான் ஆண்டவராக இயேசுவானவர் பூமிக்கு வந்தார். இப்ப பாருங்க, ஒரு தோட்டம் கெட்டு போச்சு, ஏதேன் தோட்டம் கெட்டு போச்சு, ஆதாமவேல் வெளியே போயிட்டாங்க. இப்ப தோட்டம் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, குடும்பம் கெட்டு போயிருக்கு. இதற்காக தான், இந்த கெட்டு போன வாழ்க்கையை மாற்றி சீரமைப்பதற்காக தான் இயேசு உலகத்திலே மனுஷனாய் பிறந்தார். தெய்வமாய் இருந்தவர் மனுஷனாய் பிறந்து தெய்வமாய் இருக்கிறார். இப்ப இதே மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ல இருந்து 42 வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கெத்செமனே தோட்டம் சொல்லப்பட்டது. ஆண்டவர் ஜெபம் பண்ண இடம், அது பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசுவானவர் போய் ஒரு தோட்டத்துல ஜெபம் பண்றார், கெத்செமனே தோட்டத்துல. காரணம், அந்த தோட்டம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் ஜெப ஜீவியம் அவசியம். ஆண்டவராக இயேசுவானவர் ஒரு தோட்டத்தை ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு என்னுடைய தோட்டம் சுத்தமா இருக்கணும், என் குடும்பம் சுத்தமா இருக்கணும், என் வாழ்க்கை சுத்தமா இருக்கணும், என்னுடைய தோட்டம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா முதலாவது அங்க தேவை ஜபம். குடும்ப ஜபம் தேவை, தனிப்பட்ட ஜபம் தேவை, சபையில கூடி ஜபிக்கிற ஜபத்துல கலந்துக்கணும். அப்ப ஜபமானது நம் தோட்டத்தை என்ன செய்தான்? பரிசுத்தமாய் மாற்றுகிறது, பரிசுத்தமாய் மாற்றுகிறது. இப்ப முதலாவது பாவம் இருந்த தோட்டம், இரண்டாவது ஜபத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட தோட்டம், மூன்றாவது பாருங்க யோசேப்பினுடைய தோட்டம். யோவான் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல பாருங்க, இந்த தோட்டம் பாருங்க புனிதமாக்கப்பட்டது. எப்படி புனிதமாக்கப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழும்பினார். இந்த தோட்டத்திற்குள்ள இயேசு அடக்கம் பண்றாங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். இது அந்த தோட்டமே எப்படி ஆயிடுச்சு? ஒரு புனித ஸ்தலம் போல மாறிடுச்சு. இன்னைக்கும் அந்த யோசேப்பினுடைய கல்லறை, அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை ஒரு புனித இடமா மாற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்குள்ள நம்முடைய தோட்டம் சீரமைக்கப்பட வேண்டும், நம்முடைய தோட்டம் செழிப்பா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பழைய சுபாவம், பாவம், பாரம்பரியம் இதெல்லாம் மறித்து கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், மறுரூபமாக்கப்பட்டவர்களா இருக்கணும். இதெல்லாம் புதைக்கணும். அப்ப அருமையான ஏதேனை தோட்டத்தை ஆதாம் ஏவாள் இழந்தார்கள். ஆனா ஒரு ஜபத்தினால அந்த தோட்டம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அடுத்தது அந்த தோட்டம் எப்ப புண்ணியமா மாறுகிறது என்று பார்த்தால் பழைய சுபாவம், இந்த பாவம், பாரம்பரியம் இதையெல்லாம் கொண்டு புதைக்கணும். அப்ப நம்ம தோட்டம் செழிப்பா இருக்கணும்னா இப்படி நம்முடைய தோட்டம் புனிதமாக்கப்பட வேண்டும். முதலாவதாக பாவம் செய்ததினால் தோட்டத்தை இழந்தார்கள், அருமையான ஏதேனின் வாழ்க்கை இழந்தார்கள். அதை திரும்ப தரும்படி இயேசு பூமிக்கு வந்தார். கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்தார். ஏன்னா ஒரு தோட்டத்துல போய் ஜெபிக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் குடும்பத்தை வளப்படுத்தணும்னா, நம்ம தோட்டம் புனிதமாக்கப்படணும், நம்ம தோட்டம் பரிசுத்தமாக்கப்படணும்னா நமக்கு ஜப ஜீவியம் இருக்கணும், ஜப வாழ்க்கை இருக்கணும். அடுத்தது நம்முடைய தோட்டம் புனிதமா இருக்கணும். அடுத்த தோட்டம் பாருங்க, நாம தோட்டமா இருந்து இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமா இருக்கிற தோட்டமா இருக்கணும். இப்ப இயேசு வந்தார், பூமியில அநேக காரியங்களை செய்தார், உபதேசங்களை கொடுத்தார், மறுபடியும் வரப்போகிறார், மறுபடியும் நம்மை சேர்க்கும்படி வரப்போகிறார், நம்மை பரலோகம் அழைத்துக் கொள்ளும்படி வரப்போகிறார். அப்ப நம்ம தோட்டம் எப்படி இருக்கணும்? இப்ப ஒரு தோட்டக்காரங்க வராங்க, செடிகளுக்கெல்லாம் நம்ம தெரியல, ஆனா செடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்கு, ஒரு செடி பேசிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு தோட்டக்கார வரானாவே ஒரு செடி சந்தோஷமாயிடும். என்னன்னா, என் மேல இருக்கிற பூச்சிகள்லாம் எடுக்க போறான், எனக்கு உரம் போட போறான், எனக்கு என்ன நீர் பாய்ச்ச போறான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த செடிகளுக்குள்ள இருக்கும் நல்ல தோட்டக்காரனை பார்க்கும்போது. அப்ப இயேசு நம்ம எஜமான் வராருன்னா இந்த தோட்டம் எப்படி இருக்கு? உன்னத பாடல் 4ஆம் அதிகாரம் 12-16 வசனங்களை வாசிச்சு பாருங்க. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று வாடையை எழுந்து தென்றலே வா, சுகந்த பிசின் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்ப நம்முடைய தோட்டம், நம்முடைய வாழ்க்கை, நம் குடும்பம் தோட்டமா இருக்கு. இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்ட தோட்டமா இருக்க வேண்டும். இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமா இருக்கணும். அப்ப நம்ம தோட்டம் பாவத்துல இருந்ததுன்னா இயேசு வரும்போது எங்க போவோம்? நம்ம பரலோகம் போக மாட்டோம், பாதாளம் தான் போவோம். நம்ம தோட்டத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில ஜபம் இல்லைன்னா நம்ம தோட்டம் எப்படி இருக்கு? பரிசுத்தமாக்கப்படாது. அப்ப நம்ம தோட்டம், நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை பாவத்திற்கு மறித்து நீதிக்கு எழும்பின தோட்டமா இருக்கணும். அதே போல இயேசுவின் வருகைக்காக நம் குடும்பமும், நம் சந்ததிகளும், நம் வாழ்க்கையும் ஆயத்தமா இருக்கணும். எப்பயுமே என் நேசரின் வருகைக்காக ஆயத்தமா இருக்கிற தோட்டமா இருக்க வேண்டும். அப்ப இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க.
ஏசாயா 58:11 இப்படியாக சொல்லப்பட்டு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இங்க ஒரு தோட்டம் இருக்கு பாருங்க, செழிப்பான நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டம். அப்ப நம்ம வாழ்க்கைய இயேசுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய தோட்டத்துல பாவம், குடும்பத்துல பாவம், பழைய சுபாவம், இது எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ள வாழும் பொழுது நம் தோட்டம் எப்படி மாற்றப்படுகிறதா? செழிப்பாய் நீரூற்றான தோட்டமாய் மாற்றப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கு? உலகபூர்வமான தோட்டமா இருக்கிறோமா, இல்ல இயேசுக்கான தோட்டமா இருக்கிறோமா? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், என் வாழ்க்கையை புதுப்பித்திருக்கிறார், எனக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நான் இன்னைக்கு ஒரு தோட்டமா பூக்கள் பூக்கக்கூடியதாய், இலைகள் விடக்கூடியதாய், ஓங்கி வளரக்கூடியதாய், செழிப்பாய் கனி கொடுக்கக்கூடிய தோட்டமா இருக்கணும். அப்ப இன்னைக்கு தோட்டத்தை குறித்து அவங்களுக்கு பல காரியங்களை சொல்லியிருக்கேன். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. என்னாகமம் 24:6 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. இங்க பாத்தீங்களா? இப்ப நான் என் பாவத்தை விட்டு, பழைய சுபாவத்தை விட்டு, என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு இயேசுவின் தோட்டமா, என் எஜமான் இயேசு என்கின்ற அந்த எல்லைக்குள்ள இருக்கிற தோட்டமா இருக்கும் பொழுது என் வாழ்க்கை நதி பாய்கிற தோட்டமா இருக்குமா? அதுல ஆண்டவர் சந்தன மரங்களை, அதாவது தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போல இருக்கும். பாருங்க, அப்ப நம்ம தோட்டத்துல எப்படிப்பட்ட மரங்கள் இருக்கு? அங்க சொல்லப்பட்டிருக்கு சந்தன மரம், விலை உயர்ந்த தேக்கு மரம். இன்னைக்கு இந்த 2 மரங்கள் தான் அதிகமான விலை போகிற ஒரு மரமா இருக்கு. அப்ப பாருங்க, உன் தோட்டத்தை அப்படியா நான் மாற்றிடுவேன். உன் தோட்டத்துல எப்பயுமே நீர்ப்பாய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு? இயேசு எஜமானா இருக்கிற தோட்டத்திற்கு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததிகள் தோட்டங்களா இருக்கிறார்களா? இயேசுவின் தோட்டமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா? அவர்களுக்குள் ஜெப ஜீவியம் இருக்கிறதா? பாவத்தை கழித்து விட்டு இருக்கிறார்களா? பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமா இருக்கிறார்களா? அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும். உங்கள் தோட்டத்துல அந்த வேதாகம வசனத்தின்படி சந்தன மரங்களும் கேதுரு மரங்கள் இருந்தது போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு காணப்படும். உங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு காணப்படும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? இயேசு என் எஜமான், என் தோட்டத்திற்கு எஜமான், என் குடும்பத்திற்கு எஜமான், என் சரீரத்திற்கு எஜமான், என் படிப்புக்கு எஜமான், என்னுடைய வேலைக்கு எஜமான், என்னுடைய தொழிலுக்கு எஜமான். இதுல இயேசுவின் தோட்டமா இருக்கிறவங்க இந்த தோட்டம் சபையாகிய தோட்டத்திற்குள்ள இருக்கணும். இந்த சபையாகிய தோட்டத்திற்குள்ள இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது? அப்பதான் ஆண்டவர் பாக்குறாரு, இந்த தோட்டங்கள் எல்லாம் என்னுடைய தோட்டமா இருக்கு, இதுல எதை சரி செய்யணும், இவங்க வாழ்க்கையில எதை சரி செய்யணும். நீங்க பாத்திருக்கீங்களா? ரோஜா செடி எல்லாம் கிளைகள் எல்லாம் கழிச்சு விடுவாங்க, முருங்கை மரத்துல கிளைகள் எல்லாம் கழிச்சு விடுவாங்க, அப்ப நல்லா வளரும். உரங்கள் போடுவாங்க, நல்ல நீர் பாய்ச்சுவாங்க, பூச்சிகள் வராதபடி பாதுகாப்பாங்க. வேற ஏதாவது பறவைகள் வந்து அதுல ஏதாவது காரியத்தை செய்திட போதுன்னு சொல்லிட்டு தோட்டக்காரர்கள் எச்சரிக்கையா இருப்பாங்க. அது போலதான் இயேசு இன்னைக்கு நம்ம குடும்பத்தின் மேல ஒரு எஜமானனாய் தோட்டக்காரனாய் இருக்கிறார். நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கிறது? இதனால ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் குடும்பமாகிய தோட்டத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையாகிய தோட்டத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே எஜமான், நீரே என் தோட்டக்காரனா இருக்கு. என்னை வளர செய்யும், என்னை இலை கொடுக்க செய்யும், என்னை கனி கொடுக்க செய்யும், என்னை பூக்க செய்யும். மற்றவர்கள் போகும்போது என்னுடைய தோட்டம், இப்ப பாருங்க, ஒரு அழகான தோட்டத்தை கடந்து போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்ன அருமையான ஒரு தோட்டம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது போல நான் இயேசுவின் தோட்டம் மற்றவர்கள் சொல்லும்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நம்ம ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த தோட்டத்தை குறித்த செய்தியை கர்த்தர் இந்த நாள்ல ஒரு மத்தியில பேசியிருக்கிறார். கூர்ந்து கவனித்து இருக்கிறீர்கள். தோட்டமாய் வாழுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி மாறும், செழிப்பு உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.